இந்த பக்கம் இருக்கிறதுனால இந்த பக்கம் நினைக்காதீங்க, அப்படியே இந்த பக்கம் போகிறதுனால இந்த பக்கம்னு நினைக்காதீங்க, நடுவில் வர்றதுனால நடுவில்னு நினைக்காதீங்க. நான் எப்போவுமே பேலன்ஸ்டாக இருப்பேன்னு நினைக்காதீங்க. திரும்ப அண்ணன் உனக்கே நியாயமா இருக்காண்ணே, எனக்கு புரியல. ஒரு 2 சீட்டுக்காக என்னெல்லாம் பேசிட்டு அலைய வேண்டியிருக்கு பார்த்தியாண்ணே. இந்த 2 சீட்டு கொடுத்துட்டான்னு சொல்றதுக்காக நீ கேட்கறதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு காதெல்லாம் வலிக்குதுண்ணே. காதுல இருந்து ரத்தம் வராத குறையால அளவுக்கு உங்க நியூஸ் எல்லாம் பயங்கரமா இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 2 பேரும் தேர்தலுக்காக மோதிக்கொண்டாலும் கூட பிஜேபி உள்ளே நுழைவதற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். இதான் நான் அலர்ட் பண்றேன். நேத்து ஒண்ணு பேசுறீங்க, இன்னைக்கு ஒண்ணு மாத்தி பேசுறீங்க. நேத்து டிஎம்கே நண்பர் இன்னும் நட்புல தான் இருக்குன்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் நட்புல இல்லைன்னு சொல்றீங்க. அவங்கதான் கூட்டணியை முடிச்சுட்டு போனாங்க சொல்றீங்க, இல்ல இன்னும் கூட்டணி தான் இருக்குன்னு சொல்றீங்க. என்னண்ணே எனக்கு புரியலண்ணே. தலைகளை ஏதாவது அடிபட்டுருச்சானே, ஏதாவது ஒன்று லைட்டா ஏதாவது அடிபட்டுச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வாங்க. இந்த மாதிரிலாம் விட்டுட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரி பேச்செல்லாம் குளறுபடியும் இந்த 2 சீட்டுக்காக, இந்த 2 சீட்டாலதான் மாறிச்சு, இந்த 2 சீட்டாலதான் மாறிச்சு. நான் இப்பவும் சொல்றேன், இப்பவும் நான் 4-5 பேர்ட்ட பேசிட்டு இருந்தேன். விஜய் அவர்கள் இந்த 2 சீட்டுக்காக ஆட்சி அமைச்சிருக்க கூடாது. அவர் அலைய விட்டார்ல, அப்பவே மக்கள் கிட்ட போய் நின்றுக்கணும். நின்றுட்டு இந்த மாதிரி எப்ப இந்த மாதிரி என்னால ஜெயிக்க வைக்க, இந்த மாதிரி நான் ஜெயிச்சுட்டு வந்துட்டேன், 108 சீட்டு கொடுத்தீங்க, இங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு இவ்வளவு படாதபாடு படுத்துறாங்க, என்ன பண்றீங்க, பை எலெக்ஷன்ல நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறோம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணி இவங்க கிட்ட எல்லாம் பேச்சு வாங்கணும்னு அவசியம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சொல்ற தனி கட்சியா போயிருக்கலாம். அந்த மாதிரி கூட்டணிலாம் மொத்த பேரும் இழுத்து விட்டு அவன் எப்ப காலம் வருவான்னு தெரியாம இந்த மாதிரி மாத்தி உட்காந்து பேசிட்டு இருக்கிறானுங்க. இந்த ஒரு எஸ்ஏ ஜூலியா ஒரு படத்துல மாறி இந்த ஏதாவது சொல்லிட்டு இருப்பாருல்ல, அந்த மாதிரி கதையா நம்ம திருமாவளவன் பேசிட்டு இருக்கிறாரு. ஒரு நிலைப்பாடு ஒழுங்கா எடுக்க தெரியல. இவங்க எல்லாம் மூத்த அரசியல்வாதின்னு பேருக்கு சொல்லிட்டு அலையறாங்க போல. நீங்க பேனா வை, ஒரு நாள் நான் உடைக்கிறேன். இன்றைக்கு அவர்கள் ஒரே மேடையில் ஒரே நிகழ்ச்சியில் கூடி குழவுகிறார்கள், கொற்றிக் கொள்கிறார்கள். திருமாவளவன் எதிரியாகிவிட்டார். இங்க ஒரு சில விஷயம் அண்ணன் சொன்னது கரெக்டு. பேனா செல்ல வச்சா உடைப்போன்னு சொல்லிட்டு அவர் சீமான் அவர்கள் சொன்னாரு. உண்மையில சொல்ல போன ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன். சீமான் அவர்களுக்கும் வெக்கம் இல்லை, இந்த ஆப்போசிட் பார்ட்டில உட்காந்துருக்க அவங்களுக்கும் வெக்கம் இல்லை. 2 பேரும் மாறி இந்த மூஞ்சில காரி துப்பி விளையாடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இங்க தமிழ்நாட்டு மக்களுக்கும் இது தெரியும், நிறைய பேருக்கு தெரியும் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன மாதிரி அரசியல் போயிட்டு இருக்கு தெரியும். இப்போ என்ன கேள்வினா, இடையில பார்த்துட்டு போனார்லாம் நம்ம சீமான் அவர்கள், மு.க. ஸ்டாலின் அவர்கள்லாம் பார்த்து மீட் பண்ணிட்டு போனலாம். அண்ணன் எங்களை குரங்குக்கு ஏதாவது பேன் பார்த்துட்டு இருந்தீங்களாண்ணே? இல்லல்ல உங்களுக்கு தெரியும்ல, நீங்க இருக்கும்போது தான் நான் நடந்துச்சு. அப்ப ஏன்னா கேட்கல, இந்த மாதிரிலாம் பேனா செலவு வைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தாரு, நீங்க அவரை அசால்ட்டா உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்களா, தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்க வேண்டியதானே? ஏன் அப்ப கேட்காம இப்ப உட்காந்து கேட்குறீங்க? எதுக்கு நான் பொறாமையில இருக்கீங்களா, இல்லைன்னா வன்மத்துல இருக்கிறீங்களா? என்ன மாதிரி ஒரு கதையில தான் இருக்கிறீங்கன்னு. ஏன் அந்த இடத்துல நம்ம இருக்க வேண்டியது? இப்ப எவனோ உட்கார்ந்துட்டு இருக்கான், ஒரு சீட்டு ஜெயிக்கிறதுக்கு துப்பு இல்லாதவனா உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காரி மூஞ்சில துப்புற கதையா நீங்க யோசிக்கிறீங்களானே? ஒரு விதத்துல சீமானவர்களை அடிச்சு பேசுறது தப்பே கிடையாது, அது யாருனாலும் பேசுங்க. பட் அந்த இடத்துல நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறீங்களா? டிவிக்கே ஓட்டுக்கு காசே கொடுக்கல, அவங்க ஜெயிச்சுட்டாங்க. அந்த குற்றச்சாட்டை எங்களால சொல்ல முடியல. சினிமா மோகத்துல போட்டாங்க. இப்ப அதே ஊர்ல பூத்துல தலித் அல்லாதவர்களுடைய பூத்துல எடுத்து பாருங்க, எவ்வளவு ஓட்டு டிவிகேவுக்கு விழுந்திருக்கு, எவ்வளவு ஓட்டு டிஎம்கேவுக்கு விழுந்திருக்குங்கிறது தெரியும் உங்களுக்கு. அண்ணா இவ்வளவு நேரம் பேசுனது கூட மன்னிச்சிடலாம். ஆனா இப்போ கரெக்டா பேசிருக்கீங்கண்ணா. உண்மை அதானே, அதாவது எங்கேயுமே ஓட்டு காசு கொடுக்கல, எங்கேயுமே இந்த எப்படி சொல்றது, இந்த ஒரு இந்த டிஎம்கே ஒரு பிளாப்பி காமிச்சு இது பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கூட பண்ணல. இந்த கற்பனை கூட்டு வந்துகிட்டு சத்தியம் பண்ணி 1000 வந்துச்சா, வந்துச்சு யாருக்கு ஓட்டு போடு, மு.க. ஸ்டாலின், இதான் நாட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்ல வச்சு பண்ணல. ஓட்டுக்கு எதுவுமே காசு கொடுக்காம ஒரு கிளீனான, அவர் சொல்ற மாதிரி கிளீனா எல்லாருமே ஓட்டு போட்டு இங்க ஜெயிக்க வச்சிருக்காங்க. அந்த காண்டுல தான் திரைக்க வச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா நம்ம ஓட்டுக்கு 500 ரூபா கொடுத்தோம், 1000 ரூபா கொடுத்தோம், கோயம்புத்தூர்ல 5000 ரூபா கொடுத்தோம், என்ன இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பல பேருக்கு குத்திட்டு இருக்குது. ஆட்சிக்கு எல்லாத்தையுமே கொள்ளடிச்சு எடுக்கலாம்னு பார்த்துமே, ஐயோ இப்படி போயிடுச்சு, 5 வருஷம் நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு குத்தி குடைஞ்சிக்கிட்டு இருக்குது. இதான் முக்கிய காரணம். ஒரு வார்த்தை சொன்னாலும் கரெக்டா சொல்லியிருக்கீங்கண்ணே. பட் இது நிலைச்சு நிற்காத, எப்பனாலும் அப்படியே மாத்தி பேசுவீங்களே, அதனால உங்களை நம்ப முடியாதுண்ணே. அவங்க 2 பேருமே உறவு வச்சுக்கிறாங்களே, அது எப்படி? ஜெயிச்சவங்களும் தோத்தவங்களும் அடுத்த நாளே சந்தித்துக் கொள்கிறார்களே, அதையே யாரும் கேள்வி கேட்கல? தீய சக்தின்னு சொன்னார் இல்லையா, இப்ப தீய சக்தின்னு சொன்னவர் எப்படி அவரை போய் தீய சக்தியை பார்க்கலாம் அப்படின்னு யாராவது விவாதம் நடத்தினாங்களா? அதுல என்ன அரசியல்? இப்ப 2 பேரும் ஒன்னா இருங்கப்பா, அப்பதான் பிஜேபியை எதிர்க்க முடியும் அப்படின்னு திருமாவளவன் சொன்னா,
திருமாவளவனுக்கு என்னாச்சுன்னு கேட்கிறான். இந்த அரசியலை புரிந்து கொள்ளுகிற வலிமை அவர்களுக்கு இல்லை. கெப்பாசிட்டி அந்த சிட்டிலாம் இருக்கட்டும்னா, இவ்வளோ வருஷமா நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்களே, அந்த அரசியல் மூளை இவ்வளவுதானு எனக்கு தெரியல. இல்லைன்னா அந்த மூளை மழுங்கிட்டு போயிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. எப்படி நீங்க சொல்ற மாதிரி கதையா அவங்க 2 பேரும் வந்து எப்படி சொல்றது, நீங்க பிஜேபி எதிர்க்க 2 பேரும் கூட்டணி வைக்கிற கதையா தான் நீங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறீங்க. டிஎம்கே எதிர்த்து தான் டிவிக்கு வந்திருக்கு. அந்த கூட்டத்துக்குள்ள டிவிக்கு இருக்க முடியுமா? இருந்தா அது என்ன மாதிரி அரசியல் ஆகும்? அப்ப அது டிஎம்கே டிவிகே 2 ஒண்ணு தானே. 2 கட்சியும் இணைச்சிட்டு போயிட வேண்டியதானே. நீங்க சொல்றது அப்படிதான் இருக்குது. நீங்க எதிர்க்கிறதுக்காக ஒரே கூட்டணியில இருங்க. அப்ப எலெக்ஷன் வந்து எப்படி நிற்பீங்க? எலெக்ஷன் இந்த எலெக்ஷன் சொல்லல, நீ அடுத்த நாடாளுமன்ற எலெக்ஷன் வந்து எப்படி நிற்பீங்க? தனித்தனியா தான் நிற்பாங்க, சேர்ந்து இருப்பாங்களோ. இதுக்கு மட்டும் நம்ம கூட்டணி வச்சுப்போம் அப்படின்ட்டு நீங்க ஒரே தட்டுல சாப்பாடையும் வச்சு வேற என்னத்தையா சொல்லிட போறோம், அதையும் வச்சு சாப்பிட முடியுமா? நம்ம முடியாதுல்ல. நீங்க இப்போ உங்க ஒரு மறைமுக கள்ள கூட்டணி ஏடிஎம்கே டிஎம்கே ஒரு கள்ள கூட்டணி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்கல்ல, அந்த கதையை உட்காந்து பேசிட்டு இருக்கிறீங்க. பிஜேபி எதிர்க்கு நீங்க தாங்க பிஜேபி எதிர்க்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. டிஎம்கேல அப்பவே பிஜேபி ஆதரவு கொடுக்குற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டு போயிருவோம், பிஜேபி உங்களுக்கு பரவாயில்ல, டிவிகேக்கு பிஜேபி பரவாயில்ல, அவங்களாவது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு முட்டு கொடுக்குற வேலைய கொத்தடிமைகளும் அங்க இருக்கிற பல பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பல பேர் உட்காந்து ட்விட்டர்ல இதுலயும் ரைட் பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கு நம்ம பிஜேபி பரவாயில்ல, பிஜேபி கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் தான் அப்படி உட்காந்துட்டு நம்ம பிஜேபி எதிர்க்கணும்னு சொல்லிட்டு பிளாபி காமிச்சிட்டு இருக்கிறீங்க. வயசாக மூளை மழுங்குன்னு சொல்லுவாங்க. பட் நான் அந்த திருமாவளவன் மேல வந்து இவரோட பழைய ஸ்பீச் எடுத்து பாத்தீங்கன்னா உட்காந்து கேட்கலாங்க. அவ்வளோக்குள்ள உட்காந்து நல்லா பேசுவாரு, நல்ல பேச்சுவாற்றல் கொண்ட ஒரு பயங்கர அரசியல். எப்படி சொல்றதுன்னா, இவருக்கு வந்து அந்த அரசியல் ஒட்டி பிழைஞ்சே இருந்த மாதிரி கதையாகி போச்சு. ஒட்டியே ஒருத்தர் வந்து ஒட்டி வச்சுட்டு அந்த வாழ்வாங்க பாத்தீங்களா, ஒரு ஒட்டுண்ணி மாதிரி அப்படியே ஒட்டியே நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம், அந்த மாதிரி ஒரு கதையா இருப்பாங்கலாம், அந்த மாதிரி ஆயிட்டாரு. இவர் முக்கியமா அந்த 2 சீட்டு கொடுத்ததுக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான். ஏன்னா விஜய் அவர்களோட தொண்டர்களும் அவரோட பிசிக்கில் இருக்க தொண்டர்களும் நிறைய பேர் ஏங்க இப்படி பண்றீங்க, கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் திருமாவர்கள் மேல வந்து கோவப்பட்டாங்க. இப்படி ஒரு நல்ல அரசியல்வாதி இந்த மாதிரி டிஎம்கே கூட பேசினா கெட்டு போனது. ஏன்னா டிஎம்கேல எவ்வளவு ஆணவ படுகொலை எல்லாம் நிறைய நடந்துச்சு, எதுக்குமே வாய் திறக்க மாட்டார், அப்படியே முட்டு கொடுத்துட்டு இருப்பாரு. டிஎம்கேக்கு எந்த தப்பும் நடக்காத மாதிரியும் தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனையும் நடக்காத மாதிரி நிறைய முட்டு கொடுத்துட்டு இருந்தாரு. பட் இப்போ ஒரு டிவிக்கு வந்திருக்காரு, வந்ததுக்கு அப்புறம் நாங்க சுதந்திரமா இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அதே டைம்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லைங்க நாங்க டிஎம்கேல அவர் சொல்லிதாங்க நாங்களே வெளியே வந்தோம், ஸ்டாலின் அவர்கள் சொல்லிதான் வெளியே வந்தோம், மாத்தி பேசிட்டு இருக்கிறாரு. என்னதான் பிரச்சனை தெரியல. எனக்கு தெரிஞ்ச இவர் என்னன்னா 2 சைடும் ஒரு காலை வச்சுட்டு இருக்கிறாரு. 2 சைடும் இருந்துப்போம், இங்க கவுந்துனா அங்க போயிடும், அங்க போனா இங்க வந்துடும் சொல்லிட்டு ஒரு சாட்சல்லே இருக்கிறவரை எனக்கு தோணுது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். அதுக்கு மட்டும் நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்.